வணக்கம். நான் என்.கே. கணேஷ் பிரசாத், சிறுநீரக மருத்துவ நிபுணர், காவேரி ஹாஸ்பிட்டல், வடபழனி. சிறுநீரக கல் பற்றி பேசுவோமா? சிறுநீரக கல் 5 வகைகள். மனுஷனில் ஏற்படுறது 5 வகைகளான சிறுநீரக கல். பெரும்பாலும் 80% எல்லாத்துலேயும் கால்சியம் கலந்த கல்லாகும். அதில் யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ், சிஸ்டைன் ஸ்டோன், ஆக்சலேட் ஸ்டோன்ஸ், ஸ்டூவைட் ஸ்டோன்ஸ் என சொல்லப்படுகிற ஸ்டோன்ஸான இருந்தாலும் அதில் கால்சியம் 80% கலக்கப்பட்டிருக்கு. இது உருவாகிறது எப்படி, எந்த யார் யாருக்கு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றது பார்க்கலாம். இது பெரும்பாலும் ஜெனட்டிக் காரணமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். யாருக்கான பாரம்பரியமாக கல் வியாதிகள் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கும் கல் வியாதிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அது பெரும்பாலும் சிஸ்டைன் ஸ்டோன், ஆக்சலேட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. அது பாரம்பரியமாக வரக்கூடிய வியாதிகளில் கல் உருவாகிறது அது ஒரு காரணமாக இருக்கலாம். அது இல்லாத அவங்க லைஃப் ஸ்டைல்னாலையும் சிறுநீரக கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அனுமதி இருக்காது. அவங்களுக்கு சிறுநீரக கல் ஆறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு நீர்க்கடுப்பு, நீர் சுருக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். இதில் பார்க்கும்போது ஜெண்டர் பேஸ்டாலும் கிட்னி ஸ்டோன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் பெரும்பாலும் ஆண்களுக்கு உருவாகும், பெண்களுக்கு உருவாகிறதுக்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டூவைட் ஸ்டோன்ஸ், யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் திருப்பி ஆண்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். எதுனா அது அவங்க குடிக்கிற பழக்கம் இருந்தவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சிறுநீரக கல் பெண்மணிக்கு வரத்துக்கு காரணம் பெரும்பாலும் நீர்க்கடுப்பு, நீர் சுருக்கம் என்கின்ற யூரினரி இன்ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கலாம். அவங்களுக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு பிற்காலத்தில் அவங்களுக்கு யூரினரி ஸ்டோன்ஸ் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது எப்படி தடுக்கிறது? பெரும்பாலும் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்போது அதிகமாக நீர் உட்கொள்வதிலே கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகிறது தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் மிதமாக எடுக்கணும். அது நீர் உட்கொள்ளுகிறதுனா அதிகமாக 4 லிட்டர் 5 லிட்டர் அந்த மாதிரி குடித்தா டெஃபினட்டாக வேறு வகையான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால் மிதமான தண்ணி குடித்து அந்த சென்ஸ் அரௌண்ட் 2.4 லிட்டர்ஸ் ஒரு டெம்பரேட் கிளைமேட், நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு கிளைமேட்டில் இருந்தால் 2.4 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு குடித்தா போதும். இல்லை டைல்யூட் யூரின் அது கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு தண்ணி குடித்தாலே போதுமாக இருக்கலாம். பிஞ்ச் ட்ரிங்கிங்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் சில பேர் ஏந்த உடனே 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு மத்தியானம் 1 லிட்டர் தண்ணி, ராத்திரி 1 லிட்டர் படுக்கும்போது தண்ணி குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 3 லிட்டர்ஸ் டார்கெட் பண்ணிகிட்டே நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி குடிக்கிறதுல பெரும்பாலும் அதில் கிட்னி ஸ்டோன்ஸ் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறது தான் பெட்டர். அப்போ தான் கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஆல்கோஹால் எடுக்கிறவங்களுக்கு யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் அதிகமாக இருக்கிறது ஆல்ரெடி சொன்னேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க மிதமாக ஜஸ்ட் ஒன் பெக் பர் டே இந்த ஃபீமேல், ஒரு 2 பெக்ஸ் பர் டே இந்த மேல்னு சொல்லுவாங்க. பட் அது தவிர்த்தால் பெட்டராகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகின்ற ஆள்காரருக்கு அது குடிக்காமல் இருக்கிறதே பெட்டர். அதிகமாக புரதச்சத்து உட்கொள்ளுறதுனாலும் ஸ்டோன்ஸ் உருவாகிறதுக்கு காரணம் இருக்கலாம். புரதச்சத்துன்னு சொல்லும்போது மீட், மாம்சம், எஸ்பெஷலி மட்டன், பீஃப் அண்ட் போர்க் அந்த மாதிரி உட்கொள்றதுல அதிகமாக புரதம் இருக்கிற சூழ்நிலையில் கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த நாள் யாருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் ஹெரிடிட்டரிலி இருக்கோ அந்த மாதிரி ஒரு மீட் எல்லாம் எடுக்கிறது தவிர்க்கப்படணும். ஸோ இது ஒரு டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு சொல்லலாம். இது இல்லாமல் சில பழங்கள் வகைகளையும் கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லுகின்ற ஒரு ஃப்ரூட்டில் ஆக்சலேட்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பீட்ரூட்டில் ஆக்சலேட்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கிரேப் ஃப்ரூட்லேயும் ஆக்சலேட்ஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் ஆக்சலேட்ஸ் இருக்கிற ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய நபர் அந்த மாதிரி ஒரு உணவை உட்கொள்கிறது நல்லதில்லை. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ்னால என்ன ஆகும்? கிட்னி ஸ்டோன்ஸ்னால சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அஃப்கோர்ஸ் வலி மாத்திரம் இல்லை, அடைப்பு மாத்திரம் இல்லை, அது திருப்பி உருவாகி கிட்னியோட கம்ப்ளீட் அதோட செயல் எழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அதனால் அவங்க டயாலிசிஸ் போகிறதுக்கும் பிற்காலத்தில் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது யாருக்கு இந்த ஃபேமிலியில் இருக்கோ, யாருக்கு இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கோ, அவங்க ஜாக்கிரதையாக இருந்து அவங்க கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் நடைமுறையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. இது இல்லாமல் சில டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அந்த கிரவுண்ட் வாட்டரில் சில உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஃப்ளோரைடுன்னு சொல்லுகின்ற ஒரு ஃப்ளோரைட் கண்டென்ட் ஆஃப் த வாட்டர் அதிகமாக இருந்தால், டிடிஎஸ் கண்டென்ட் அதிகமாக இருந்தால், அந்த மாதிரி ஒரு போர்ட்டபிலிட்டி ஆஃப் வாட்டர் அந்த குடிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் அந்த மாதிரி இடத்துல கிட்னி ஸ்டோன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கவர்மெண்ட்டாக இல்லைனாலும் அவங்க ப்ரைவேட்டாகவும் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அந்த டிடிஎஸ் லெவல்ஸ் எல்லாம் போக்கிட்டு அதுக்கு தண்ணியை உட்கொள்கிற மாதிரி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு பெட்டராக இருக்கும். இல்லாட்டா அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் பிற்காலத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பெரும்பாலும் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க கால்சியம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு தவறான கருத்து.
கால்சியம் எடுக்கிறதுனால ஸ்டோன் உருவாகிறதில்ல. கால்சியம் கம்மியாக சாப்பிட்றதுல டெஃபினட்டாக ஸ்டோன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கம்மியாக சாப்பிட்டா அவங்க போன்ஸ்லேருந்து ஸ்டோன் வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவே ஃபில்டர் ஆகும்போது கிட்னியில் ஸ்டோன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது ஒரு தவறான ஒரு கருத்து. கால்சியம் சாப்பிட்டா எனக்கு ஸ்டோன் ஆகிடும், ஸோ பால் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் தவிர்க்கணும், அதனால் எனக்கு ஸ்டோன் உருவாகாதுன்னு நினச்சிட்டு இருந்தால் அது ஒரு தப்பு. உப்பு அதிகமாக இருந்தால் கூட சால்ட் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ உப்பு பிரதானமாக எல்லா சிறுநீர வியாதிகளுக்கும் அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். ஸோ அது கிட்னி ஸ்டோன்ஸுக்கும் பொருந்தும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சா டெஃபினட்டாக கிட்னி ஸ்டோன்ஸ் பிற்காலத்தை வந்து அதனால செயல் இருந்ததெல்லாம் வாய்ப்பு கம்மியாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.